ஆண்களுடைய இச்சைக்கு திருமணம்ன்றது மட்டும் ஒரு போதிய வடிகாலாக இல்லை. அந்த உணர்வுகளுக்கு அப்போ வேற இந்த திருமணம் கடந்த குடும்பத்திற்கு அப்பா வெளியில அந்த உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வடிகால் வேணும். அந்த வடிகாலை இந்த சமுதாயத்தில் கண்டும் காணாமலும் விட்டு வச்சிருக்கிறாங்க. இவன் வீட்டை விட்டுட்டு போய் பரத்தை கூட இருந்துட்டு அப்புறம் திரும்பி வருவான். வரும்போது அதுக்கு ஊழல் கொள்றாங்களாம். அது ஒழுக்க ரீதியாக அது தப்பான விஷயம்னா அதை கண்டிக்கணும் இல்லையா? அப்படி கண்டிக்கிறதெல்லாம் இல்லை, அது ஊழலுக்குரிய ஒரு பொருளாக ஆக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஊடுதல் தான் காமத்திற்கு இன்பமா அப்படின்னு வேற சொல்லி, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறுன் அப்படின்னு இன்னும் குரல்ல சொல்றாரு. அதான் கடைசி காலப்போக்கில் ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனா உருவானது. அது இயல்பானது கிடையாது. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு திருமணம்ன்றது. அப்படி அந்த வாட்ஸ்அப்பில் பேசுறதுலேயே உடனே நட்பாயிருது, அது காதல் ஆயிடுது. காதல் ஆன உடனே அந்த காதல் எந்த அளவு உச்சத்திற்கு போக முடியுமோ அந்த அளவிற்கு போயிடுது. போயிட்டு பிடிக்கல அப்படின்ன உடனே அடுத்த நொடியே அது இவ்வளோ உச்சத்துக்கு போயிட்டு அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா டபக்குன்ட்டு ஓகே லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆயிடுது. அதில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ அதனுடைய அந்த குற்ற உணர்ச்சி அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் அதுவோ இருக்கிறது கிடையாது. இடையில இந்த இடைக்காலத்தில் அந்த மிடிவல் ஏஜஸில் தான் இந்த திருமணம், குடும்பம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் ரொம்ப மாரல் கட்டுப்பாடுகளை திணிச்சு ஒரு சஃபகேட்டிங்காக, அதாவது குரல் வழியை நெரிக்கிறது மாதிரியான ஒடுக்குமுறையான ஒரு சட்டத்திட்டங்கள் வந்தது அந்த இடைக்காலத்தில் தான். இப்போ விஜய், சங்கீதா விஜய் விவாகரத்து விவகாரம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது. இந்த விவகாரம் விஜயனுடைய அரசியல் பயணத்தை பாதிக்குமா? விவாகரத்து விஜயினுடைய அரசியல் பயணத்தை பாதிக்குமா அப்படின்ற அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்து அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பற்றி இன்றைக்கி இந்த விவாகத்தை பற்றியோ விவாகரத்தை பற்றியோ பேசுகிறதுன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், தனிப்பட்ட விஷயம். இது அந்த மாதிரியெல்லாம் பேச்சுகள் இருக்கிறதுனால இதை பற்றி பேசுகிறதுக்கே அவ்வளவு தயக்கம் இருக்குது. அதனால் நம்ம வரலாற்று ரீதியாக இந்த மனித குல எழுச்சியில் இந்த ஹியூமன் எவல்யூஷனில் எப்படி இந்த திருமணம்ன்றது வந்துச்சு அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு சமூக அமைப்பாக, ஒரு நிறுவனமாக எப்படி இந்த திருமணம்ன்றது உருவாச்சு அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் இந்த திருமணத்திற்கு மீறிய உறவு, விவாகரத்து அப்படின்ற இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த விவாகம்ன்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா, இது ஒரு சமூக நலனை முன்வைத்து இந்த சமூக உருவாக்கத்தில் காலப்போக்கில் ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனாக உருவானது. அது இயல்பானது கிடையாது. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு திருமணம்ன்றது. ஆரம்பத்தில் இந்த ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது தொடக்க காலத்தில் மனிதர்களுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்ற பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. இந்த உடல் உறவு கொள்வதற்கு கட்டுப்பாடுகள் அப்படின்லாம் இல்லை. தொடக்கத்தில் அப்படி இருந்துச்சு. இந்த விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லாமல் இருந்த ஒரு நிலை. அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாகரிகம் அடைய தொடங்கும் போது அப்படின்னா இவங்க கூட்டாக சேர்ந்து வாழ தொடங்கும் போது, அப்புறம் இந்த தனி உடைமை அப்படின்ற அந்த கான்செப்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது, ஆண்கள் பெண்கள் அப்படின்ற அந்த ஜெண்டர் பிரிவினைகள் வர தோன்ற ஆரம்பிக்கும் போது, தாய் வழி சமூகம், அப்புறம் தந்தை வழி சமூகம், ஆண் மைய சமூகம் இப்படின்னெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் நகரும் போது இந்த உழைப்பு அப்படின்றது சுரண்டலுக்கு ஆளாக அப்படி ஆரம்பிக்குது. அது எல்லாமே தொடர்ந்து வருது. நீங்கள் கார்ல் மார்க்ஸினுடைய அவருடைய சித்தாந்தத்தையோ, டார்வினுடைய எவல்யூஷனையோ, இந்த ஃப்ராய்டினுடைய உளவியல் இதை பற்றியோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் எடுத்தோம்னா அது டிஸ்டார்டடாக போயிடும். இப்போ இது மாதிரி பல
கோணங்களில் இருந்து இதை அணுகும்போது இந்த திருமணம்ன்றது ஒரு மனித சமூகத்தினுடைய இயல்பான ஒரு சுமூகமான ஒரு நீடித்த சர்வைவலுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த குடும்பம் அப்படின்ற திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதனால் தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனக்குழுக்கள் வாழ்க்கையில் குழந்தைன்றது அந்த இனக்குழுவினுடைய சொந்தமாக இருக்கும். அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பு அந்த குழுவிற்கு, அந்த கம்யூனிட்டிக்கு, அந்த சமுதாயத்திற்கு பொறுப்பாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஆண் பெண் உறவு கொள்றதுன்றதுல மிகப்பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறது கிடையாது. பிடிக்கிறது வரைக்கும் சேர்ந்துருப்போம், அப்புறம் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற நிலை ஆரம்பத்தில் இருந்துச்சு, இனக்குழு சமூகத்தில் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ அந்த மாதிரியான இனக்குழு சமூகத்தில் எப்படி வாழ்வியல் முறை இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை உருவாகி வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கணும், இந்த டிஜிட்டல் யுகத்தில் உலகமே ஒரு கிராமமாக, குக்கிராமமாக, ஒரு இனக்குழு சமூகமாக மாறிக்கிட்டு வந்திருக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்குது. ஆனால் உள்ளார்ந்து அதனுடைய சாரம்சத்தை பார்த்தோம் அப்படின்னா அது அந்த இனக்குழு வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான வாழ்க்கை முறையாக இருக்குது. மதிப்பீடுகளை பொறுத்த மட்டும் அப்படி ஆயிருக்குது. இடையில இந்த இடைக்காலத்தில் அந்த மிடிவல் ஏஜஸில் தான் இந்த திருமணம், குடும்பம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் ரொம்ப மாரல் கட்டுப்பாடுகளை திணிச்சு ஒரு சஃபகேட்டிங்காக, அதாவது குரல் வழியை நெரிக்கிறது மாதிரியான ஒடுக்குமுறையான ஒரு சட்டத்திட்டங்கள் வந்தது அந்த இடைக்காலத்தில் தான். இப்போ அதை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாகரிக வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, சிந்தனையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி, அதற்கேற்ற மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்பங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சி, இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு பார்வைகள் மாறி இருக்குது. ஆண் பெண் உறவுன்றதை பார்க்கக்கூடிய பார்வையுமே மாறி இருக்குது. அதனால் இந்த அப்படியே குரல் வலையை பிடிச்சி நெரிக்கக்கூடிய அந்த ஒடுக்குமுறை சட்டங்கள்லேருந்து, சட்டங்கள் மட்டும் இல்லை, ஒழுக்கவியல், அந்த மொராலிட்டி, எத்திக்ஸு, அதில் இருந்து விடுதலை கிடைச்சிக்கிட்டு வருது. முக்கியமாக பெண்களுக்கு அந்த விடுதலை கிடைச்சிக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த ஒடுக்குமுறை அப்படின்றது பாலியல் ரீதியான கட்டுப்பாடுன்னு வரும்போது பெண்களுக்கு தான் அந்த கட்டுப்பாடுகள் பூராமே இருக்கும். 90 விழுக்காடு பெண்களுக்கு, ஒரு 10% பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறணும்பா அப்படின்ற அளவில் தான் ஆண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு ஐயோ அதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய அனுபவம் இப்போ இருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்தே கூட நம்ம சொல்ல முடியும். இன்றைக்குமே கூட அந்த கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த பின்புலத்தில் தான் நம்ம இந்த விவாகரத்து அப்படின்றத பார்க்கணும். இன்றைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கக்கூடிய இந்த நாளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நட்பு, காதல், காமம், உடல் உறவு, அன்பு உறவு, பகிர்வு, அன்பு, நேசம் அப்படின்றது இது எல்லாமே ஒரு கலவையாக ஒன்றோட ஒன்று பிணைந்ததாக இருக்குது. இப்போ அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்ம பார்க்குறோம், ஈஸியாக இந்த இப்போ வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க அப்படின்னா பார்த்த உடனே அப்படி அந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுலையே உடனே நட்பாகிடுது, அது காதல் ஆயிடுது. காதல் ஆன உடனே அது அந்த காதல் எந்த அளவு உச்சத்திற்கு போக முடியுமோ அந்த அளவிற்கு போயிடுது. போயிட்டு பிடிக்கல அப்படின்ன உடனே அடுத்த நொடியே அது இவ்வளோ உச்சத்துக்கு போயிட்டு அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா டபக்குன்ட்டு ஓகே லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் ஆயிடுது. அதில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ அதனுடைய அந்த குற்ற உணர்ச்சி, அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் அதுவோ இருக்கிறது கிடையாது. இப்போ நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஆமாம், ஈஸியாக கடந்து, கரெக்டாக சொல்கிறீங்க, ஈஸியாக அதை கடந்து வந்துட முடியுது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது கிடையாது. சில பேர் அதை கடந்து வர்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு கன்வென்ஷனல் பேக்ரவுண்டு உள்ள ஆட்கள். மற்றபடி பார்த்தோம்னா இந்த ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா, இவங்களுடைய அந்த காதல் பற்றிய பார்வை, குடும்பம் பற்றிய பார்வை, உறவை பற்றிய பார்வை, உடல் உறவை பற்றிய பார்வை, இது காமத்தை பற்றிய அந்த கண்ணோட்டம், இது 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 வந்து எளிதாக கடந்து செல்லக்கூடியதாக இருக்குது, எளிதாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதில் அந்த எங்கள் காலத்தில் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப புனிதமான, காதல் என்பது புனிதமானது, அற்புதமானது, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது அப்படின்றதெல்லாம் இட்ஸ் ஓகே.
ஸோ வாட் அப்படின்ற அந்த கேள்வி இப்போ இந்த தலைமுறைக்கு வந்துருச்சு. அதனால இதுக்கு பாருங்க, திருமணம் செய்கிறது கூட யோசிக்கிறாங்க. எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தள்ளி போடுறதை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து குழந்தைகள் பெற்றுக்கொள்வதுன்றது குழந்தை புள்ள 16 பெற்று பெருவாழ்வு வாழணும், 16 பிள்ளைகளை பெறணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குழந்தை செல்வம் அப்படின்றது இன்னைக்கு அந்த குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தாலே கூட நல்லா இருக்கும். ஏன் அவ்வளவு இது பண்ணணும்? ஒரு சுமையாக பார்க்கப்படக்கூடிய அந்த போக்குமே இருக்கு. இப்போ அதனால பல நாடுகளில், இந்தியா முதற்கொண்டு தமிழ்நாடு முதற்கொண்டு நம்ம பார்க்குறோம், அந்த பாப்புலேஷன்ன்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு தலைமுறையே ஒரு பூண்டற்று போகக்கூடிய ஒரு நிலை வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் இந்த ஜனத்தொகையே இல்லாமல் போயிருமோ அப்படின்றது மாதிரியான அது ஒரு பக்கம் போகுது. பல நாடுகள் சீனா முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகிற அது கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அந்த யூனிவர்ஸ் அதை பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஏழைகள், எளிய மக்கள் இவங்களை எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டு பாப்புலேஷனை வந்து ட்ரிம் பண்ணி அளவாக கையடக்கமாக ஒரு குழுவை வச்சுக்கிட்டு இந்த இருக்கக்கூடிய வளங்களை அனுபவிக்கலாம் அப்படின்றது மாதிரியான அது ஒரு சிந்தனை போக்கு இருக்குது. அதனுடைய தாக்கமும் ஊடுருவி வருது, பரவலாக ஊடுருவி வருது. இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். இந்த பின்னணியில தான் திருமணம்ன்றதை பற்றியும் திருமணத்தை மீறிய உறவு அப்படின்றத பற்றியும் திருமண முறிவு அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்து தமிழ் பண்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் பண்பாடு ஒன்றும் பெரிய இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது மாதிரியெல்லாம் இல்லைங்க. இந்த தமிழ் பண்பாடு திருமணத்திற்கு மீறிய, அதாவது திருமணத்தை கடந்த உறவை கண்டிக்காமல் இருந்திருக்கிறது, கண்டித்திருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது, கண்மூடி கொண்டு இருக்கிறது. இது எல்லா ஆட்டிடியூட்ஸுமே இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பார்வைகள் எல்லாமே தமிழ் பண்பாட்டில் நம்ம பார்க்க முடியுது, தமிழ் இலக்கியத்தில் பார்க்க முடியுது. சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும், கோவலன் கண்ணகி மாதவி கதை. மாதவியை குற்றம் சொல்லி இந்த சிலப்பதிகாரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள தவறு, அவங்களுடைய வாழ்வியலை தப்பாக சொல்லி இல்லை. இப்போ இதே மாதிரி கோவில் சார்ந்து ஆடல் பாடல் அதில் கலை திறன் உடைய ஒரு இனமே இருந்திருக்கு, ஒரு குழுவே இருந்திருக்கு. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்தில். அடுத்து பரத்தையர் அப்படின்ட்டு இன்னொரு குழு இருந்திருக்குது, விலை மாதர் இருந்திருக்கிறாங்க. தமிழ் பண்பாட்டில் சொல்கிறேன், இன்னும் தொடக்கத்தில் இருந்தே இந்த மாதிரி இப்போ இருந்திருக்கு. அதாவது ஆண்களுடைய இச்சைக்கு திருமணம்ன்றது மட்டும் ஒரு போதிய வடிகாலாக இல்லை. அந்த உணர்வுகளுக்கு அப்போது வேற இந்த திருமணம் கடந்த குடும்பத்திற்கு அப்பா வெளியில் அந்த உணர்வுகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வடிகால் வேணும். அந்த வடிகாலை இந்த சமுதாயத்தில் கண்டும் காணாமலும் விட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போது ஃபியூடல் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதுலேயே இந்த நிலக்கிழார்கள்னு இப்போ கூட டைட்டில்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லேண்ட் லார்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு மனைவின்னு இருப்பாங்க, அப்புறம் சின்ன வீடு, வப்பாட்டி அப்படின்னு பல பேர்களில் தொடுப்புகள் இருக்கும், உறவுகள் இருக்கும். அதை அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க கண்டிச்சதாக கிடையாது. அது ஏற்றுக்கிட்டாங்க, அதை வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க அப்படின்னு கிடையாது. அது கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க, அது இயல்பு, அது பாட்டில் அது இருக்கு, அப்படி போயிடும். சில சமயங்களில் அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக கூட இருக்கும். இதெல்லாம் நம்ம அந்த இதில் நம்ம பார்க்குறோம். ஓகே, அதனால தமிழ் பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒன்றும் ஒழுக்கத்தை மட்டுமே வலியுறுத்தக்கூடிய பாரம்பரியம் இல்லை. நம்ம உலக பொதுமறை திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த திருக்குறள்லேயே ஒரு பக்கம் இதை கண்டிக்கிறது மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை இம்ப்ளிசிட்டாக டாசிட்டாக அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது மாதிரி இருக்குது. உதாரணமாக இந்த திருக்குறளில் இன்பத்து பால் இருக்குது. அதில் சொல்லும்போது இந்த ஊழலை பற்றியெல்லாம் பேசும்போது ஒரு மனைவி எதற்கெல்லாம் ஊழல் கொள்ளுவாள் அப்படின்றதில் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த ஊழல் கொள்வது அதில் ஒன்று, இவன் வீட்டை விட்டுட்டு போய் பரத்தை கூட இருந்துட்டு அப்புறம் திரும்பி வரும்போது அதுக்கு ஊழல் கொள்கிறாங்களாம்.
அது ஒழுக்க ரீதியாக அது வந்து தப்பான விஷயம்னா அதை கண்டிக்கணும் இல்லையா? அப்படி கண்டிக்கிறதெல்லாம் இல்லை, அது ஊடலுக்குரிய ஒரு பொருளாக ஆக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதரிக்கிறாங்க. அந்த ஊடுதல் தான் காமத்திற்கு இன்பமா அப்படின்னு வேற சொல்லி, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறுன் அப்படின்னு இன்னும் குரல்ல சொல்றாரு. அதான் கடைசியா முடிகிற குரல் முடியுது. இந்த மாதிரி அதாவது காமத்திற்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஊழல் இல்லை, இதை படத்திட்ட போயிட்டு வர்றதை நீ கொண்டு வந்து நிறுத்துற அப்படின்னா அது என்ன பண்பாடு, என்ன ஒழுக்கம்? அதனால நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா அது வேற எங்கேயோ போய் நின்றோம். இது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்முடைய பண்பாட்டில் இந்த திருமணத்தை தாண்டிய குடும்பம் என்ற அந்த எல்லையை கடந்த உறவு, பால் உறவு கொள்வது அப்படின்றது, ஆணும் பெண்ணும் உறவு கொள்வதுன்றது இருந்துக்கிட்டு வந்திருக்குது. அதில் இலக்கியம், இந்த ஆண்மைய இலக்கியம் ஆண்களால், பெரும்பாலும் ஆண்களால் செய்யப்பட்ட இலக்கியம் அப்படின்றதுனால இது பெரும்பாலும் பெண்களை, ஆண்கள் பெண்கள்கிட்ட போயிட்டு வர்ற விஷயத்தை மட்டும்தான் பெரும்பாலும் சொல்லியிருக்குது. பெண்கள் இந்த மாதிரி குடும்ப கணவன் மனைவி உறவை தாண்டி இந்த பெண் இன்னொரு உறவு வச்சுக்கிட்ட விஷயங்கள் அவ்வளவு அதிகம் இல்லை. ஓகே, ஆனால் இது எல்லாமே தமிழ் பண்பாட்டில் நடந்துக்கிட்டு வந்த விஷயங்கள் தான். இதுக்கு மேலே ஆதாரங்கள் வேணும்னா நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்குங்க. இது ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக கூட இல்லை. ஏன்னா இலக்கியம் எல்லாமே அதை பற்றி தான் பேசுது. அதில் இதுதான் தமிழ் பண்பாடு, தமிழர் வரலாறு, தமிழர் நாகரிகம். இது ஒரு பக்கம் இருக்குது. உலக நாகரிகம், மனித குல நாகரிகம் அப்படின்றத பற்றி நம்ம சொன்னோம். இது எல்லாத்திலேயுமே மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த காம உணர்வு இருக்குது இல்லையா, அதை பற்றி சரியான புரிதல் இல்லாதது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி இந்த டிஸ்கஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே இதை பற்றிய சரியான புரிதல் இல்லை. உடல் ரீதியாக உடம்பு இருக்கிறது வரைக்கும் வரக்கூடிய உணர்வு இந்த உணர்வு, காம உணர்வு. அது காதல் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் புனிதப்படுத்திக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதை மிருக உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்துறீங்க, அதை கண்டிக்கிறீங்க. இது ரெண்டுமே தப்பு. இது இயல்பு, மனித இயல்பு, உடலினுடைய இயல்பு. உடம்பு இருக்கிறது வரைக்கும் இந்த உணர்வு இருக்கத்தான் செய்யும். இதை எப்படி சேனலைஸ் பண்ணுறோம், மடை மாற்றோம், சப்ளிமேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த சமூகத்தில் பல விதமான அணுகுமுறைகள் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அது இந்த சமூகம் கொடுத்துருக்குது. அதில் ஒன்று இந்த குடும்பம் அப்படின்றது. குடும்பம்னா மனைவியோடு உறவு, அப்புறம் பிள்ளைகளை பார்த்துக்கிறது, அடுத்து அந்த வாரிசுகளை பார்த்துக்கிறது, எப்படி அதை மடைமாற்றம் செய்வது அப்படின்றதற்கான இதெல்லாமே அதுக்கு உரிய முக்கியத்துவமும் கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் இதை கட்டுப்படுத்த முடியாத உணர்வு வரும்போது இதை சப்ரஸ் பண்ணுறது, அது வேற ஒழுங்கீனத்திற்கு இட்டு செல்லும். அதாவது ஒழுங்கீனம் அப்படின்னா மாரல் இல்லை, சட்ட ரீதியாகவே அது சமூக ஆன்டி சோஷியல் செயல்பாடுகளுக்கு, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்போ அதுக்கு ஒரு அவுட்லெட்டும் வேணும். அதனால தான் பல இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராஸ்டிடியூஷன்றதை கூட சட்டப்பூர்வமாக்கணும் அப்படின்ற அந்த பேச்சுக்கள் எல்லாமே கூட வர்றது இந்த கோணத்தில் தான். இந்த பாலுணர்வு இச்சை என்பது உடல் இச்சை, இதை அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்துறது அது ஊறு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும், சமூகத்திற்கே ஊறு விளைவிக்கக்கூடியதாக வந்துடும். குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, சமூகத்திற்குமே அந்த இது ஆகும். இப்போ அதனால அதற்கு ஒரு வடிகால் வேணும். ஒன்று இதை மடை மாற்றுவது, இதை படைப்பாற்றலுக்குரிய ஒன்றாக மாற்றுவது, இந்த உணர்வை ஒரு காவியமாக, அந்த உணர்வு எழுச்சியை நீங்கள் ஒரு திசை திருப்பி மடை மாற்றி வேறு ஒரு கலைப்படைப்பாக கூட கொண்டு வந்துட முடியும். ஏன்னா அந்த மாதிரியான அந்த கிரியேட்டிவ் சப்ளிமேஷன், சேனலைசிங், இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. அப்புறம் கவனத்தை திசை திருப்பிக்கிறது, அதுக்கு தான் அந்த பொழுதுபோக்குன்றது வருது. அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை செலவு பண்ணுறதுக்கு விளையாட்டு, இந்த மாதிரியான இதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் போகிறது, அப்புறம் மேனுவல் ஒர்க்கு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே அதை மடை மாற்றம் செஞ்சுக்க முடியும். பயனுள்ள விதத்தில் அந்த எனர்ஜியை, செக்ஷுவல் எனர்ஜியை இப்படி நம்ம செலவு பண்ணிக்க முடியும் பயனுள்ள விதத்தில். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதற்கேற்றபடி அந்த எனர்ஜியை, இச்சா சக்தி,
காம உணர்ச்சியை எப்படி நம்ம சமூகத்தினுடைய ஆக்கத்திற்கு பயன்படுத்துறது அப்படின்ற முறையில் சிந்திக்கணும். இந்த சிந்தனை ஒரு அரசுக்கும் உரிய சிந்தனை. அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறணும். அடுத்து இன்றைய சூழ்நிலையில் இந்த இளைஞர்களை பற்றி இப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். ஜென்சி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பால் உணர்வு, காம உணர்ச்சி அப்படின்றது மிக அதிகமாகவே வெளிப்படையாகவே பேசக்கூடிய அளவில் இருக்குது. அது பரவலாகவே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. அது புழக்கத்திலேயுமே இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலையில் அதை பற்றி ஒரு மறைஞ்சு பேசணும், ரகசியமாக செய்யணும் அப்படின்லாம் வெளிப்படையாகவே செய்யக்கூடிய சூழல் இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் இதை குறித்து சரியான புரிதலோடு இதை ஒடுக்கி வைக்குது. அதாவது இந்த பூமர் ஆங்கிளில் இருந்து இதை பார்த்து ஒழுக்கவியல் ரீதியில் பார்த்து நீ ஒழுக்கங்கட்டு இது செயல், இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இல்லை. இது அவங்களுடைய பார்வை மாறி இருக்குது. அவங்க இயங்கக்கூடிய அந்த தளம் மாறி இருக்குது. வாழ்வியல் தளம் மாறி இருக்குது. வாழ்வியல் முறை மாறி இருக்குது. மதிப்பீடுகளுமே மாறி இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த குழுவிற்கு, இந்த குரூப்புக்கு என்ன மாதிரியான அந்த உணர்வுகளை வழிப்படுத்துவது, நெறிப்படுத்துவது அப்படின்றத யோசிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நான் திரும்ப அந்த ஆய்வு பற்றி ஒவ்வொரு இதுலேயுமே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு சீரியஸான ஒரு ரிசர்ச் பண்ணணும். இதை பல துறை, மல்டி டிசிப்ளினரி பெர்ஸ்பெக்டிவில் இதை அணுகணும். ஒற்றையா தட்டையா பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படி பார்த்தோம்னா தப்பு சொல்லுவோம். ஒழுக்கவியல் பார்த்தோம்னா அதை கண்டம் பண்ணுவோம். அப்படி இல்லை. அல்லது இதுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோம் அப்படின்னாக்க இந்த பசங்க செய்யறது பூரா சரின்னு சொல்லுவோம். எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமான பார்வை இன்னொரு பக்கம் வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கணும். அந்த ஒருங்கிணைந்த பார்வை இன்றைக்கு மிஸ் ஆகும். பள்ளி கல்வி திட்டத்திலையும் இல்லை, குடும்பத்திலையும் இல்லை. ஏன்னா பெற்றோர்களே தடுமாறிக்கிட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து கல்வியில் இல்லை, சட்டத்திலையுமே கூட பழைய சட்டங்கள் தான் இன்றைக்கு இருக்குது. அவங்களுக்குமே இந்த சட்டம் இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஏன்னா சட்டத்துறையில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களுடைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அதாவது நீதியியல் பற்றிய சிந்தனை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒழுக்கவியலோடு சேர்ந்ததாகத்தான் இருக்குது. அது பல நீதிபதிகளுடைய தீர்ப்பில் நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கேயுமே இப்போ சிக்கல் இருக்குது. அப்புறம் அரசினுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே ஒருங்கிணைந்து வரணும். எல்லா துறை, எல்லா தளங்கள்லையுமே மாற்றம் வர வேண்டியது இருக்குது. பார்வை மாறணும். அப்போ தான் இந்த திருமணம் அப்படின்றதை பற்றியோ, திருமணம் தாண்டிய உறவு அப்படின்றதை பற்றியோ, இந்த திருமணங்கள் ஏன் இந்த டிவோர்ஸில் போய் நிற்குது, டிவோர்ஸுன்றது அதுக்கு என்ன, அது என்ன அவ்வளோ பெரிய தீட்டான விஷயமா அப்படின்றது. திருமணம் ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட சமூக அமைப்பு அப்படின்றத ஏற்றுக்கிட்டிங்கன்னா, இப்போ டிவோர்ஸ் அப்படின்றது, மன விலக்கு அப்படின்றதும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதானே. அதில் இப்போ அதுக்குன்ட்டு தனியாக போய் அதில் ஏன் ஒரு கரையை கொண்டு போய் ஒட்டி வைக்கணும், ஒரு ஸ்டிக்மாவை அங்கே ஏன் கொண்டு போகணும், தேவையில்லை இல்லையா. இந்த இதெல்லாமே இதை பொறுத்து தான் இருக்குது. நம்முடைய பார்வையில் மாற்றம், பார்வைகள் ஒருங்கிணைந்து ஒரு பார்வையை பார்க்கணும். அப்படி செய்யும்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விஜயினுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற பொதுவான எல்லா இந்த திருமணங்கள் முறிவு அப்படின்றது இன்னைக்கு கோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கான கேசஸ் இருக்குது, நிலுவையில் நிற்குது. டிவோர்ஸ் கேசஸ் நிற்குது. இதில் இந்த செலிப்ரிட்டிஸ் இன்வால்வ் பண்ணும்போது மட்டும் அது பேசு பொருளாக ஆகுது. இப்போ நல்ல வேலையாக நீங்கள் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம திருமணத்தை பற்றி ஓரளவுக்கு பேசியிருக்கிறோம். இது தொடர்பாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லது இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்னா, இதில் விவாதிக்க வேண்டிய புள்ளிகள் இருக்குது அப்படின்னா, அதை தயவுசெய்து உங்களுடைய காமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து இதை பற்றி பேசுவோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு இந்த மாதிரியான புரிதல்களும் முக்கியம் நமக்கு.